எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமெரிக்கா தமிழன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கலிஃபோர்னியா சீரீஸ் சான் ஃப்ரான்சிஸ்கோ எபிசோட். போன வாரம் சான் ஃப்ரான்சிஸ்கோ எபிசோட் நம்பர் 1 பார்த்துருப்பீங்க. அதுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம முயர் வுட்ஸ்லேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ இன்றைக்கி எபிசோடில் சான் ஃப்ரான்சிஸ்கோவோட கண்டினியூஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எபிசோட் நம்பர் 2 அண்ட் ஃபைனல் எபிசோடும் இது தான். முயர் வுட்ஸ்லேருந்து கிளம்பி இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிற சைனா டவுன் சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் மற்ற இடங்கள்லாம் போய் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். போன வாரம் எபிசோடு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வாரமும் இன்னும் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குங்க. இந்த வாரம் எபிசோடும் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்டர் த ட்ராகன் படத்தில் வர மாதிரி சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான ட்ராகன் கேட்டுங்க. ஸோ இப்போ சைனா டவுனுக்கு வந்துட்டோங்க. சைனா டவுனில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சைனா டவுன் நார்த் அமெரிக்காலேயே ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு சைனா டவுன். அமெரிக்காவில் நிறைய இடங்களில் சைனா டவுன் இருக்குதுங்க. உதாரணத்துக்கு நியூயார்க்கில் கூட ஒரு சைனா டவுன் இருக்குது. இந்த பர்டிகுலர் சைனா டவுன் 1800 காலத்தில், அதாவது கோல்ட் ரஷ்னு ஒரு பீரியட் இருந்தது. நம்ம அலாஸ்கா சீரீஸில் பார்த்துருப்போம். அந்த டைம்லேயே உருவாகின ஒரு சைனா டவுன். அப்போ பாருங்கள் எவ்வளோ பழசுன்ட்டு. இந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா கலர்ஃபுல் லேண்டன்ஸால் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் டச் அண்ட் ட்ரெடிஷ்னல் டச் ரெண்டுமே இருக்குது இந்த ஏரியாவில். கொஞ்சம் நேரத்துக்கு இது அமெரிக்கா தானே, நம்ம ஊர் பாரிஸ் கார்னரான்ற அளவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏரியாங்க இது. சைனா டவுன் குறிப்பாக எப்போ வரணும்னு கேட்டிங்கன்னா, இந்த சைனீஸ் நியூ இயர் வரும் தெரியுங்களா, அப்போ இங்கே ஒரு பெரிய பரேட் நடக்கும். அந்த பரேட் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குமா. 1906 சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு பெரிய எர்த்குவேக் வந்துச்சுங்க. அந்த எர்த்குவேக் அப்போது சைனா டவுன் பயங்கரமாக பாதிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுச்சு இந்த சைனா டவுன். அதனால தான் இப்போ இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு கடைக்குள்ளே போயிட்டு என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குதுன்னு இப்போ போய் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நிறைய குட்டி குட்டி க்யூட்டான கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூட்கேஸில் இடம் இல்லை. நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த சின்ன சின்ன விசிறிகள் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. குட்டி குட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நம்மால் ப்ரூஸ்லி மொரல்ஸ்லாம் நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சுது. நிறைய வால்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பெயிண்ட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன தான் பில்டிங்ஸ்லாம் மாடர்னாக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் பாருங்கள், சிட்டி பேங்க்கு, இந்த பேங்க்கே பார்த்திங்கன்னா சைனீஸ் ட்ரெடிஷனில் தான் கட்டப்பட்டிருக்கு. இந்த பேங்க் மட்டும் இல்லை, பக்கத்து தெருவில் இன்னொரு பேங்க் பார்த்தேன், அதுவும் பார்த்திங்கன்னா சைனீஸ் ஆர்கிடெக்சரில் தான் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாடர்ன் ஆர்கிடெக்சரை இவங்க உள்ளே கொண்டு வரல. ஃபுல்லாக எல்லா பில்டிங்கும் சொல்ல மாட்டேன், மேக்ஸிமம் நிறைய பில்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அந்த சைனீஸ் ஆர்கிடெக்சரை தான் கட்டியிருக்காங்க. இங்கே எல்லா இடமும் அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பில்டிங் 1920 கட்டப்பட்டிருக்குங்க. அந்த காலத்துலேயே 3 ஸ்டோரி பில்டிங்காக கட்டியிருக்காங்களா இல்லை அதுக்கப்புறம் எழுப்பினாங்களான்னு தெரில. இப்போ ஒரு சந்துக்குள்ளே ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோங்க. நிறைய கூட்டம் இருக்குன்னு நினச்சேன், பட் கூட்டம் கம்மியாக இருந்தது. அதுக்கு காரணம் கடை 5 மணிக்கே மூடிடுவாங்க. பட் நாங்கள் 5:30 வந்தோம். பட் இருந்தாலும் கடை ஓப்பனாக இருந்தது. என்னடா அதுவும் முறுக்கு வைக்கிற கடை மாதிரி இருக்குது அப்படின்னு தானே நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இந்த கடையிலேருந்து தயாரிக்கிற ஒரு பொருள் அமெரிக்கா ஃபுல்லாக சப்ளை ஆகுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அது என்னென்னு இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கே கோல்டன் கேட் ஃபார்ச்சூன் குக்கீஸ்ன்ற ஒரு கடைக்கு வந்திருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ச்சூன் குக்கின்னு ஒன்று எல்லா சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லேயும் ஒரு குக்கி ஒன்று கொடுப்பாங்க சாப்பிட்டா. இங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப நிறைய பேருக்கு தெரியும். அந்த குக்கி வாங்கினீங்கன்னா உள்ளே உங்களுக்கு என்ன ஃபார்ச்சூனோ அது எழுதியிருக்கும், நம்ம வெயிட் மிஷின் மாதிரி. அந்த கடைக்கு தான் வந்திருக்கேன். இங்கேருந்து தான் என்டையர் அமெரிக்காவுக்கும் அவங்க தயாரித்து அனுப்புகிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நிறைய தடவை வாங்கி சாப்பிட்ருக்கோம். என் பையனுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ அதோட மேஜர் சோர்ஸுக்கே நாங்கள் வந்திருக்கோம். அதே டேஸ்ட்.
1960 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கடை ஒரு நாளைக்கு 10,000 குக்கீஸை ரெடி பண்ணுறாங்க. பேக் பண்ண உடனே கையாலேயே ஃபோல்ட் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்க்கு. ஸோ ஹேண்ட் ஃபோல்ட் குக்கீஸ்னு இதை சொல்லலாம். நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து இந்த கடையை விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்களோட ஃபோட்டோலாம் இங்கே ஒட்டி வச்சுருக்காங்க. குக்கியோட ஷேப் இப்படி தாங்க இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. 2016 இந்த கடையை சான் ஃப்ரான்சிஸ்கோவோட லெகசி பிஸ்னஸ்னு அறிவிச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க, எவ்வளோ சின்னதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கடை இன்றைக்கி டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாறி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு மேஜர் அட்ராக்ஷன் ஆஃப் சைனா டவுன் என்னென்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ஃபுட்டு தான். எங்கே பார்த்தாலும் டிம்சம்ஸ், அதுக்கப்புறம் டக் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலருங்க சைனீஸ் அண்ட் சிங்கப்பூரியன் குசைனில். ஸோ இந்த டக் ரோஸ்ட் இதெல்லாம் வந்து அங்கங்கே கடையில் பாருங்கள் இந்த மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டக்கு பிடிக்கணுன்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சாப்பிட்றதுக்கு. எனக்கு பர்சனலாக ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் சிங்கப்பூரியன் ஒரு மலேசியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி எனக்கு பிடித்த ஃப்ரைட் ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, ட்ரை ஃபிஷ் ஃப்ரைட் ரைஸ், கருவாட்டு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா இருந்துங்க. என்னங்க சைனா டவுன் பார்த்தீங்களா, பிடிச்சிருந்ததா? எனக்கு சத்தியமாக வேறு ஒரு கண்ட்ரி, ஒரு சைனாவோ ஜப்பானோ சிங்கப்பூரோ போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஈவினிங் ஷாப்பிங் பண்ணோன்னா இல்லை ஏதாவது கிஃப்ட் வாங்கினோன்னா ஒரு சரியான இடம் இது. சைனீஸ் ஃபுட் உங்களுக்கு பிடிக்கும்னா நிறைய கடைகள் இருக்குது, தாராளமாக வந்து சாப்பிட்லாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இங்கே வந்தீங்கன்னா எஸ்எஃப்ஓ வந்தீங்கன்னா கண்டிப்பாக சைனா டவுன் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக வேறு ஒரு கண்ட்ரி போன ஒரு ஃபீல் கொடுக்கும். சைனா டவுன் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து சான் ஃப்ரான்சிஸ்கோலேயே ஒரு குறுகலான ஒரு சந்து, லோம்பார்ட் ஸ்ட்ரீட்னு அழைக்கக்கூடிய ஒரு தெருவுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். இவங்கெல்லாம் நம்ம ஊர் சந்தெல்லாம் வந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த தெருவை போய் உலகத்திலே குறுகலான தெரு அப்படின்னு போட்டு அது ஒரு அட்ராக்ஷனாக வச்சுருக்காங்க. இருந்தாலும் நம்ம போய் இப்போ அந்த லோம்பார்ட் ஸ்ட்ரீட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உலகத்திலே ரொம்ப குறுகலான ஒரு தெரு அப்படின்னு அழைக்கக்கூடிய லோம்பார்ட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த குறுகலான தெருவை எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே நிறைய ரஷ்யன்ஸ் வாழக்கூடிய பகுதி. இங்கெல்லாம் ஒவ்வொரு வீடும் பார்த்திங்கன்னா 5 மில்லியன் 10 மில்லியன் இருக்கும். இப்போ இந்த தெரு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் லோம்பார்ட் ஸ்ட்ரீட். என்னடா தெருன்னு சொல்லிட்டு பார்க் கூட்டின்னு வந்திருக்க அப்படின்னு தானே நினச்சிங்க. பார்த்தீங்களா, கார் ஒன்று இறங்கி வந்துட்டுருக்கு. இதுதான் உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப குறுகிய சந்து. அஃப்கோர்ஸ் நம்ம ஊர் சந்துக்கள்லாம் இவங்க வந்து பார்த்தது கிடையாது. பட் இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா 8 ஏர்பின் பெண்ட் இருக்கிற ஒரு குட்டி சந்து இது தாங்க. உலகத்திலே இதுதான் சொல்கிறாங்க, அதுவும் எனக்கு தெரியாது. பட் இது ரொம்ப ரொம்ப பிரபலம். பாருங்கள், ஒரு பக்கம் கார் கீழே இறங்கி வந்துட்டுருக்குது. நம்ம படிக்கட்டில் அப்படியே இந்த ரோடோட மேல் பகுதி நோக்கி அப்படியே நடந்து போகலாம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா காரெல்லாம் மேலேருந்து கீழே இறங்கி வரதை உங்களால் பார்க்க முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சான் ஃப்ரான்சிஸ்கோட தெருக்கள்லாம் மேடும் பள்ளமாக இருக்கும். ஸோ இந்த தெரு நம்ம கீழே இருக்கோம், இப்போ மேல் நோக்கி போயிட்டுருக்கோம். எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் இந்த தெரு. பக்கத்தில் 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளான்ஸ்லாம் வச்சு ஒரு கார்டன் செட்டப்பில் இருக்குது. அதை ஒட்டி இருக்கிற வீடுகள், அப்புறம் படிக்கட்டை எவ்வளோ அழகாக இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக. அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டைம். அதுவும் குறிப்பாக காலை நேரத்தில் வந்தீங்கன்னா ஒரு 7-7:30 மணிக்கு வந்தீங்கன்னா ரொம்ப கம்மி வெஹிக்கிள் மூமெண்ட் இருக்கும். இதே நீங்கள் போக போக ஒரு 10-11க்கெலாம் வந்தீங்கன்னா ரொம்ப க்ரௌட் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியாக வந்துடுறது பெட்டர். பாருங்கள், நான் ஒவ்வொரு ஆங்கிள் மேலே போயிட்டுருக்கேன். நான் ஒரு ஆங்கிளில் நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த தெருவை பார்க்க கிட்டத்தட்ட 2 மில்லியன் விசிட்டர்ஸ் வராங்க ஆனுவலி. ஃபுல்லாக ரஷ்யன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நெய்பர்ஹுட் இது. இந்த லோம்பார்ட் ஸ்ட்ரீட்டே ஒரு மலையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த மலையோட பேர் தான் ரஷ்யன் ஹில். நிறைய ரஷ்யன்ஸும் இங்கே இருக்காங்க. அதே சமயம் வேறு நாட்டு மக்களும் இங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த தெருவில் உங்களுக்கு ஒரு வீடு இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க இந்த தெருவை பார்க்குறதுக்கு. லோம்பார்ட் ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா டோட்டலாக 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. பட் இந்த ஹேர்பின் பெண்ட் இருக்கிற பகுதி மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 183 மீட்டர். குயிக்காக ஒரே ஒரு ட்ரோன் ஷாட் மட்டும் எடுத்துடலாம். ஆக்சுவலாக ட்ரோன் இங்கே எடுக்கலாமான்றது தெரியல. பட் என்னோடய ட்ரோனில் வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை, தாராளமாக பறக்க விடலான்னு சொல்லிடுச்சு. அதனால் குயிக்காக ஒரு ட்ரோன் ஷாட் மட்டும் எடுத்துகிறேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டின்ட்டு.
பாருங்கள், காலையில் வரதுனால இது ஒரு அட்வான்டேஜ். பெருசாக எந்த ஒரு வெஹிக்கிள் மூமெண்ட்டும் இல்லை. மத்தியானம்லாம் உங்களால் ட்ரோன்லாம் எடுக்க முடியுமான்னு தெரில. அஃப்கோர்ஸ் ட்ரோன் எடுக்கலாம், பட் இவ்வளோ காலியாக இருக்குமான்னு தெரியல. அடடா, நம்ம ஊர் ஆட்டோலாம் வருது. ஆட்டோ கவுந்துடாதுல பாருங்கள். ஆல்ரெடி கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. நாங்கள் ஒரு 7:15க்கு வந்தோம். இப்போ டைம் வந்து 8 ஆகிடுச்சு. 8க்கு பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் வர ஆரம்பிச்சிச்சுன்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த லோம்பார்ட் ஸ்ட்ரீட்லேருந்தே கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் லோம்பார்ட் ஸ்ட்ரீட் சுற்றி பார்த்துட்டு இந்த தெருவில் ஒரு டிரைவ் போகலன்னா எப்படி? இப்போ நம்ம கார் எடுத்துக்கிட்டு ஒரு டிரைவ் போவோம். இந்த லோம்பார்ட் ஸ்ட்ரீட்டில் நம்மளும் டிரைவ் பண்ணதா வரலாறு சொல்லணும் இல்லைங்களா? டிரைவ் பண்ணிவிட்டு அப்படியே நாப்பா வேலி போக போகிறோம். நாப்பா வேலின்றது வந்து உலகத்திலே தரமான ஒயின் தயாரிக்கக்கூடிய ஒரு இடம். சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து ஒரு 50 மைல் தள்ளி இருக்குது. ஒரு 1.5 மணி நேரம் பயணம். போகிற இடம்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த வைனரியை தான் விசிட் பண்ண போகிறோம். நாப்பா வேலியில் நிறைய வைனரிஸ் இருக்குது. ஒவ்வொரு வைனரிஸும் ஒரு விதமாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம போய் பார்க்க போகிற வைனரி பார்த்திங்கன்னா ஒரு கேசல் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேசல்லாம் விசிட் பண்ணிட்டு அங்கே எப்படி வைன்லாம் தயாரிக்கிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். இப்போ ஒரு டிரைவ் போயிட்டு நாப்பா வேலியில் உங்களை மீட் பண்ணுறேன். உலகத்திலேயே குறுகலான சந்தில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். டேய், இதெல்லாம் குறுகலான சந்தா? என்ன காமெடி பண்ணுறீங்க? எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இந்த தெரு. அவ்வளோதாங்க, இந்த தெருவிலேருந்து அப்படியே இறங்கி ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இப்போது சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து ஒரு 1 hour 1 to 1.5 hours ஒரு 50 மைல் தள்ளி இருக்கிற ஒரு ஊரான நாப்பா வேலிக்கு தான் போக போகிறோம். நாப்பா வேலி முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வைனரி, உலகத்திலேயே ரொம்ப தரமான வைன் செய்யக்கூடிய இடம். அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். பாருங்கள், ட்ரைவே சும்மா தாறுமாறாக இருந்துச்சு. ஏதோ ஹில் ஸ்டேஷனில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது. வெரி வெல் பிளான்டு சிட்டிங்க நாப்பா வேலி, வித் லாட் ஆஃப் க்ரீனரிஸ் அரவுண்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ரெஸ்டாரண்ட்ஸ். சான்ஸே இல்லைங்க, எங்கே பார்த்தாலும் வைனரிஸ். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சிட்டியே. வண்டியை பார்க் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஈவினிங் ஒரு வாக் போனீங்கன்னாவே அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு ஹைலி ரெக்கமெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நாப்பா வேலி வைன் ட்ரெயின் டூர்னு ஒன்று வச்சுருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், $240 per head. அதை விட அதிகமாக இருக்குதுன்னு கூட நினைக்கிறேன். பட் என்னென்னா வைன் டேஸ்டிங் அண்ட் ஃபுட் கொடுப்பாங்க. இந்த வைன் டூர் பார்த்துக்கிட்டே போகலாம். நாப்பா வேலி சைன் போர்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலர். நிறைய பேர் வந்து இங்கே ஃபோட்டோ எடுக்கிறது உங்களால் பார்க்க முடியும். நாப்பா வேலி வைனுக்கு ஃபேமஸ்ன்றதுனாலேயே நிறைய திராட்சை தோட்டம் பார்க்க முடியும். இப்போ கூட பாருங்கள், நீங்கள் பார்த்துட்ருக்கிற அந்த குட்டி தோட்டம் வந்து திராட்சை தோட்டம் தான். ஆக்சுவலாக குட்டி தோட்டம்னு சொல்லக்கூடாது, பெரிய தோட்டம். முறையாக ஒரு திராட்சை தோட்டத்தை நான் போய் பார்க்குறேன். தான் ஃபர்ஸ்ட் டைம். இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம ஒரு பெரிய கேசல் விசிட் பண்ண போகிறோம். அந்த கேசலில் இருக்கிற வைனரியை தான் இப்போ போய் பார்க்க போகிறோம் இந்த நாப்பா வேலி டூரில். நாப்பா வேலி வந்து ரீச் ஆகிட்டோங்க. இந்த நாப்பா வேலி வந்து இந்த பர்டிகுலர் எபிசோடில் வந்து சும்மா ஒரு கிளிம்ஸ் மட்டும் காட்டுறேன். நாப்பா வேலியை தனியாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு எபிசோடாகவே அப்லோட் பண்ண போகிறேன். அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ சும்மா ஒரு கிளிம்ஸ் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் அங்கே ஒரு போட் க்ரூஸ் எடுத்துகிட்டு ஒரு அல்காட்ரஸ் ஐலாண்டுன்னு அழைக்கக்கூடிய ஒரு சிறையை போய் பார்க்க போகிறோம். ஜெயில் போய் பார்க்க போகிறோம், அல்காட்ரஸ் ஜெயில். அடுத்தடுத்து அதான் வரப்போது, பார்த்துக்கிட்டே இருங்க. நாப்பா வேலி பார்த்துருப்பீங்க. ஒரு கிளிம்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் காட்ட முடிஞ்சுது. ஃபுல் எபிசோட் முன்னாடி சொன்ன மாதிரி நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்து நாப்பா வேலி முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ எஸ்எஃப்ஓ போக போகிறோம். எஸ்எஃப்ஓ போயிட்டு அடுத்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் என்னென்னலாம் இருக்குது ஒன்றுனா இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கலாம், டவுனில் இவ்வளோ செலவு பண்ணி தான் ஸ்டே பண்ணணுமா? கார் பார்க்கிங்க்கே இவ்வளோ வேலை ஆகுது,
வேறு ஏதாவது ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. இப்போ வாங்க, நான் உங்களை அந்த இடத்துக்கே கூப்பிட்டு போகிறேன். போயிட்டு எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணலாம், பட்ஜெட் ஹோட்டல்ன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது போக இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம இப்போ வந்து வேமோவில் ட்ராவல் பண்ணோம். வேமோன்றது டிரைவர்லெஸ் கார். சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நீங்கள் இந்த டவுன் டவுனில் நிறைய கார் போகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம புக் பண்ணி வேமோவில் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுதான் இப்போ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் இப்போ நான் சொல்லிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு டவுன் டவுன்லலாம் ஸ்டே பண்ண பிடிக்கல, அவ்வளோலாம் டிராஃபிக்கில் இருக்க வேண்டாம், ப்ளஸ் பார்க்கிங்க்கெலாம் இவ்வளோ செலவு பண்ண வேணாம், ரூமுக்கும் இவ்வளோ செலவு பண்ண வேணாம், வேறு எங்கேயாவது இருக்கா ரூம்ஸ் வித் ஃப்ரீ பார்க்கிங் அப்படி கேட்டிங்கன்னா, சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஃப்ரீ பார்க்கிங் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே சமயம் பட்ஜெட்டில் நல்ல ரூம்ஸில் க்ளோசர் டு பயர், அதாவது இந்த அல்கட்ரஸ் ஐலாண்ட், அதுக்கப்புறம் இந்த பீச் பயர்லாம் இருக்குது தெரியுமா, அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா ரூம் சூப்பராக இருக்கும். ஹோட்டலோட எக்ஸ்டீரியர் தான் பார்க்க சுமாராக இருக்கும், பட் பார்க்கிங் ஃப்ரீ. இது வந்து நீங்கள் இப்போ நம்ம பார்க் பண்ணோம் தெரியுமா, அந்த ஹோட்டலில் 2 நைட்டுக்கு வித் டேக்ஸஸ் $155 ஆகும். பார்க்கிங்க்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ இந்த ஹோட்டல் எடுத்திங்கன்னா பார்க்கிங் ஃப்ரீ. இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஹோட்டல் பேர் வந்து கவ் ஹாலோ இன் அண்ட் ஸ்வீட்ஸ். கரெக்டாக பயர் பக்கத்துலேயே இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேமோ காருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஐயோ நம்ம கார் வந்துருச்சு. இப்போ நம்ம அல்கட்ரஸ் ஜெயில் தான் போய் விசிட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் வேமோவில் ட்ராவல் பண்ண போகிறோம். அங்கே நிற்கும்னு நினைக்கிறேன். கார் கிட்ட போன உடனே நம்ம ஃபோன்லேயே பார்த்திங்கன்னா அன்லாக் பட்டன் ஒன்று பாப்பப் ஆகுது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், கார் ஓப்பன் ஆகிடும். டிரைவரில் உள்ளே ஏறி உட்காந்த உடனே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் ஹே விஷ்ணு அப்படின்ட்டு என்னை வெல்கம் பண்ணியிருக்கு ஜாக்வார் கார். பாருங்கள் டெக்னாலஜி எப்படிலாம் வளர்ந்துருக்குன்ட்டு. கண்டிப்பாக ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு நினச்சாவே இப்போவே சும்மா தாறுமாறாக இருக்குது. பாருங்கள் ஏறிட்டேன். ஸ்டார்ட் ரைட் கொடுக்க போகிறேன். Heading to Pier 33. Please make sure your seat belt is fastened. Okay. Questions. Press the support button to speak with a support agent. சப்போர்ட் பட்டன் இங்கே பாருக்கு. நீங்கள் காரில் ஏறி உட்காந்ததுக்கு அப்புறமா சீட் பெல்ட் போட்டால் தான் கார் நகரும். அது போக எனி இஷ்யூஸ் நீங்கள் சப்போர்ட் கால் பண்ணலாம், பேசலாம், இஷ்யூ ரிசால்வ் பண்ணிக்கலாம். என்ன தான் நான் டெஸ்லாவில் FSD யூஸ் பண்ணி போயிருந்தாலும் டிரைவர் சீட்டில் உட்காராமல் கார் பாட்டிக்கு போகிறது வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. நல்லா வேகமாகவே போகுதுங்க. எனக்கு இந்த கலிஃபோர்னியா ரோட்லலாம் எப்படி வண்டி ஓட்டுதுன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமாக தான் இருக்குது. பாருங்கள் அரைவிங் இன் 12 minutesன்னு வந்துருச்சு. கலிஃபோர்னியா ஃபுல்லாக நிறைய வேமோ கார்ஸ் பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் காஸ்ட் எஃபெக்டிவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. ஊபருக்கும் வேமோக்கும் ஹார்ட்லி ஒரு 2 to 5% தான் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஏன் மக்கள் வேமோ ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரும் அவங்கள ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. டிரைவர் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறது, எந்த நைட் டைமில் வேணால் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், எந்த ஒரு செக்யூரிட்டி இஷ்யூஸும் இருக்காது. விமென் நைட்டில் ட்ராவல் பண்ணால் கூட தைரியமாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ செக்யூரிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா வேமோ இஸ் மோர் ப்ரிஃபர்டு. அது போக இதோட நெகட்டிவ்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலை போக போகுது. குறிப்பாக கார் டிரைவர்ஸ் நிறைய பேருக்கு வேலை போக போகுது. புது டெக்னாலஜி ஒன்று வரும்போது இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடக்கிறது சகஜம்தான். இருந்தாலும் ஃப்யூச்சரில் இந்த கார் டிரைவிங்க்கான ஒரு டிபெண்டன்சியே இருக்காதுன்றது வரவேற்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்தாலும் நிறைய பேருக்கு ஜாப் லாஸும் ஆக போகுதுன்னு நினைக்கும் போது கவலையாக தான் இருக்குது. The doors will remain locked when we arrive. Pull the handle twice to exit. The first pull unlocks. The second opens the door. நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு. கொஞ்சம் தள்ளி வந்து நிறுத்தின மாதிரி எனக்கு தோணுது. சரி இறங்கிடுவோம். சூப்பருங்க. எனக்கு வேமோ எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருந்ததா? எனக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லை. அழகாக கரெக்டான ஒரு இடத்துக்கு வந்துச்சு. கொஞ்சம் பர்ஃபெக்டான இடத்துல ட்ராப் பண்ணல, கொஞ்சம் தள்ளி ட்ராப் பண்ணியிருக்கு.
மேபி அந்த இடத்துல இறங்குறதுக்கான அங்கே இடம் எதுவும் இல்லையா என்னன்னு தெரியல. கொஞ்சம் ஒரு 2 minutes வாக் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. அது ஒன்று தான் குறை. மற்றபடி பார்த்திங்கன்னா பயப்படுற மாதிரியோ இல்லை எங்கேயோ வண்டி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரியோ எதுவுமே இல்லை, சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து பயருக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே போயிட்டு தான் நம்ம ஃபெரி எடுத்து அந்த ஐலாண்டுக்கு போக போகிறோம். வாங்க போயிட்டு இந்த ஜெயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பர்டிகுலர் ஜெயில் டூரை நான் ஒரு கிளிம்ஸ் மட்டும்தான் அந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ எபிசோடில் காட்டுவேன். ஏன்னா ஃபுல் வீடியோ அல்கட்ராஸ் ஜெயிலை பற்றி நான் அடுத்த வாரம் அப்லோட் பண்ணுறேன். அப்போ ஃபுல்லாக பாருங்கள். இப்போது அல்கட்ராஸ் ஜெயில் பார்த்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பயர் 39 அப்படின்னு அழைக்கக்கூடிய தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் துறை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கடைகள், அதுக்கப்புறம் இந்த சீ லயன்ஸ், அதாவது கடல் சிங்கம் சொல்லுவாங்க தெரியுங்களா, அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு இடம் அந்த பயர் 39 தான். ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும். அதுவும் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பயர் 39 தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். அல்கட்ராஸ் போட் டூர் எடுத்தோம் தெரியுங்களா, அது வந்து பயர் 33, இது வந்து 39. இந்த மாதிரி நிறைய பயர் இருக்கும். பயர் 39 தான் ரொம்ப பாப்புலர் ஃபார் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் அட்ராக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் பயர் 39. அதை நோக்கி தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இந்த பயர் 39 பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலரான டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இதுக்கு எந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் கொடுக்க தேவையில்லை. ஆனால் மஸ்ட் விசிட் பிளேஸ். நீங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக வாங்க. இந்த பயரில் அப்படி என்ன ரொம்ப ரொம்ப பாப்புலரான அட்ராக்ஷன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். அதில் டஞ்சனஸ் கிராப்லாம் வாங்கி சாப்பிட்றது ஒரு விதமான அட்ராக்ஷன். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணலாம். அக்வேரியம் இருக்குது. என்ன பர்சனலாக என்னப்பா பெஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நிறைய மரத்தலங்கள் இருக்கும். இதை ஒட்டி கடல் இருக்கிறதுனால இந்த மரத்தலங்களில் எக்கச்சக்க சீ லயன்ஸ் இருக்குங்க. அதை பார்க்குறதுக்கு தான் நிறைய பேர் வருவாங்க. இன்ஃபேக்ட் மோர் தென் 100 to 200 சீ லயன்ஸ் இருக்கும் சரியான சீசன் டைமில் வந்தீங்கன்னா. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் எக்கச்சக்க க்ரௌடு வரும். ஸோ சீ லயனை பார்க்குறது தான் நம்பர் 1 அட்ராக்ஷன் இந்த பயர் 39. அது போக இந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஏதோ ஒரு படத்தோட செட்டு மாதிரி இருக்கும். ஃபார்மர் மார்க்கெட்லாம் இருக்கும். நிறைய பேர் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க. பாருங்கள், இது பின்னாடியே கடல் இருக்குது. அண்ட் இந்த இடமும் பார்த்திங்கன்னா பயர் தான். ஃபுல்லாக வாக் பண்ணிட்டு எக்கச்சக்க ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு பல நாட்டோட உணவகம் இங்கே இருக்கும். இந்தியன் ரெஸ்டாரண்ட் இங்கே இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் மற்ற எல்லா நாட்டோட ரெஸ்டாரண்ட்ஸும் இங்கே இருக்குது. குறிப்பாக இங்கே ரொம்ப ரொம்ப பாப்புலர் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஷ்ரிம்ப் ரொம்ப பாப்புலர். அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம போய் சாப்பிட போகிறோம் பாருங்கள், கிராப் ஹவுஸ்ன்ற ரெஸ்டாரண்ட்டில் கிராப் ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ரொம்ப பாப்புலர். எக்கச்சக்க சாவனியர்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கக்கூடிய ஒரு சிறந்த இடமா இந்த பயர் 39 விளங்குதுங்க. பீக் டைமில் வந்திங்கன்னா ரிசர்வேஷன் இல்லாமல் வராதிங்க. நான் ஈவினிங் 4 o'clock வந்ததுனால ஒரு 10 minutes தான் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழல். டக்குன்னு டேபிள் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹைலி ரேட்டட் ரெஸ்டாரண்ட்டுங்க. ட்ரிப் அட்வைசரில் கூட ஹைலி ரேட் பண்ணியிருந்தாங்க. இன்டீரியர்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருந்ததுங்க. எக்கச்சக்க க்ரௌடு, அதனால் நாய்ஸ் அதிகமாகவே இருந்தது. காமான ஒரு லஞ்ச் ஆர் டின்னர் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் நாட் த ரைட் பிளேஸ். பட் ரொம்ப பாப்புலர்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னு இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிற மாதிரி இந்த ஊரில் கிராப் சாப்பிட்ணுன்னா எக்கச்சக்க விஷயங்கள் டேபிளில் வச்சுருவாங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நமக்கு. ஏன்னா நம்ம கையிலேயே சாப்பிட்டு பழகப்பட்டவங்க. நம்மளோட ஆர்டர் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. கிராப் கார்லிக் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு கார்லிக் நூடுல்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் ஆர்டர் பண்ண டஞ்சனஸ் கிராப்.
அலாஸ்காவில் சாப்பிட்ட மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சேன். 1 LBன்னு போட்டிருந்தது. 1 LB பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $40. இந்த கிராப் வந்து $40. ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் சைஸ் தான் எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம். மேபி இன்னும் பெருசு வாங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து 1 LB தான் போட்டிருந்தது. 1 LBக்கு இது வந்து எனக்கு என்னமோ சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் நான் மட்டும்தான் சாப்பிட போகிறேன். ஸோ அதுக்கு எனக்கு இது போதுமானது. ஒரு சூப்பரான சாப்பாடு. இங்கே தான் வந்து கிராப் சாப்பிட்ணுமா இந்த இடத்துல கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த ஊரில் கிராப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேசிக்லி பாயில் பண்ணி கார்லிக் பட்டர் சாஸ் சைடில் வச்சு கொடுப்பாங்க. ஸோ இங்கே சாப்பிட்டா தான் இவங்க கைப்பக்குவம்லாம் தாறுமாறாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கையே வைக்காமல் சமைப்பானுங்க. ஸோ பட் இது ஒன் ஆஃப் த டாப் ரேட்டட் ரெஸ்டாரண்ட்ஸ். ட்ரிப் அட்வைசரில் கூட இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல எங்கே வேணால் நீங்கள் சாப்பிட்லாம். எனக்கு ஓகேவாக பட்டுச்சு. மஸ்ட் ஈட் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இங்கே எங்கே வேணால் சாப்பிட்லாம் இங்கே. ஸோ இப்போ அடுத்து சீ லயன்ஸ்லாம் இங்கே இருக்கும். நிறைய சீ லயன்ஸ் இருக்கும். இன்றைக்கி எத்தனை இருக்குதுன்னு தெரில. வாங்க போய் சீ லயன்ஸ்லாம் போய் பார்த்துட்டு வரோம். சீ லயன் ஏரியாவுக்கு வந்துட்டோங்க. இந்த மரத்தலங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, இது மேலே தான் சீ லயன் படுத்துட்ருக்கோம். என்னடா ஃப்ரண்ட்டில் இருக்கிற மரத்தலங்கள்லாம் எம்டியாக இருக்கே, சீ லைன்லாம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி இருக்குது பாருங்கள். அங்கே தான் சீ லைன் நிறைய இருக்குது. எனக்கு இந்த ஃபோனில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் நேரில் பார்க்குறதுக்கு நல்லாவே தெரிஞ்சது. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் என்டையர் பயர் 39 ஏரியா. நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், கடலை ஒட்டி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் ஈவினிங் டைம்லாம் செம்மையாக இருக்கும். இப்போ நான் ஓரளவுக்கு ஜூம் பண்ணியிருக்கேன், உங்களால் பார்க்க முடியுதுன்னு நம்புகிறேன். வெரி வெரி லேசி அனிமல், படுத்துக்கிட்டே இருக்கும் பாதி நேரம். நீங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோ வெக்கேஷன் வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது, ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு போயிடலான்னு நினச்சிங்கன்னா அது லிட்ரலி வேஸ்ட்டுங்க. இந்த இடத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 hours ஆகுது ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர் வெக்கேஷன்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ரிலாக்ஸ் பண்ணோன்னா கூட இந்த இடத்த நீ சூஸ் பண்ணி வரலாமே தவிர ஜஸ்ட் பார்த்துட்டு போயிடணுன்ற மைண்ட் செட்டில் மட்டும் வராதிங்க. ஏன்னா ஈவினிங் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சரியான இடம், அத்தனை கடைகள் இருக்கும், நல்ல ஒரு வைப்பு, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் ஒரு சரியான பிளேஸ். ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் நிறைய கடைகள்லாம் இல்லைங்க. ரொம்ப நாமினலான ப்ரைஸஸ்லேயே ஷாப் பண்ணக்கூடிய நிறைய கடைகள் என்னால் பார்க்க முடிஞ்சுது. 2019 நான் இந்த இடத்துக்கு வரும்போது இந்த கடை இருந்ததுங்க. அப்போ நான் இங்கே பேன் கேக் வாங்கி சாப்பிட்டேன், இன்னமும் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, இந்த பயர் 39ஓட எண்டுக்கு வந்துட்டோம். அல்கேட்ரஸ் அண்ட் பயர் ரெண்டுத்தையும் கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க உங்கள் டேவை. அல்கேட்ரஸ் மியூசியம் பார்த்தாச்சுங்க. இப்போ மெயின் அட்ராக்ஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிற இந்த குட்டி குட்டி அட்ராக்ஷன்ஸ்லாம் அடுத்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ நான் வந்து டவுன் டவுனில் நடந்து போயிட்டுருக்கேன். லாஸ்ட் டைம், அதாவது யூஎஸ் வந்த ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 2019 சான் ஃப்ரான்சிஸ்கோ டூர் கைடு மூலயமா வந்தது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டோம், ஆனால் என்ன பார்க்குறோம், எங்கே போகிறோன்ற ஐடியாவே இல்லை. இப்போது நானாக செல்ஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு தெருவாக நடந்து சுற்றி பார்க்குறது வந்து லிட்ரலாக இந்த ஊரில் இருந்து பார்க்குற அளவு ஒரு ஃபீல் வருது. லிட்ரலாக எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஊரை பற்றி தெரிய வருது. ஸோ அதனால் எப்பவுமே செல்ஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். டவுன் டவுன் ஏரியாவில் நடக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நியூயார்க்காக இருக்கட்டும், சான் ஃப்ரான்சிஸ்கோவாக இருக்கட்டும், எனி டவுன் டவுன் ஃபார் தட் மேட்டர், இந்த டால் பில்டிங்ஸ், வைட் ரோட்ஸ், பிஸி ரோட்ஸ், இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் நடக்கிறது எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வேமோ காரு. பின்னாடியே பாருங்கள், ஜூக்ஸ்ன்ற ஒரு கார் தான் போயிட்டுருக்கு. பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கு இல்லையா? இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டிரைவர்லெஸ் கார் தான். டெக்னாலஜிக்கு மறுபேர் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஆர் கலிஃபோர்னியா. எந்த புது டெக்னாலஜி வந்தாலும் இந்த ஊரில் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் கேபிள் கார் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ட்ராலி பஸ். இது நம்ம ஊர் லோக்கல் பஸ் மாதிரி தான். மேலே பார்த்திங்கன்னா மின் கம்பி இருக்குங்க. அந்த மின் கம்பியிலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டினால் அந்த பஸ்ஸோட மோட்டர் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ டேரெக்டாக சார்ஜ் பண்ணிக்கிட்டே பஸ்ஸு போயிட்டுருக்கும்.
கிட்டத்தட்ட அந்த மாதிரி கான்செப்ட் தான். எலக்ட்ரிக்கல் பஸ் தான், 24/7 இந்த பஸ் இயங்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தான். எங்கேயும் போய் பெட்ரோல் டீசல் ஃபில் பண்ணுறன்றதுக்காக டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. அதே சமயம் இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ தெருக்கள்லாம் ஏற்ற இறக்கமாக இருக்குது, நிறைய பவர் வேணும் இந்த பஸ்ஸை ரன் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் டைரக்ட் சார்ஜிங்கோட பஸ் வந்து ஊர் முழுக்க போயிட்டுருக்கு. சூப்பரான கான்செப்ட் தான் இதுவும். இந்த ஈவி பஸ்னால் பொல்யூஷனும் இருக்காதுங்க. அதனால தான் சிட்டி பார்த்திங்கன்னா எப்பயுமே பொல்யூஷனே இல்லாமல் க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ டவுன் டவுன்லேயே சென்டர் மோஸ்டான ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். யூனியன் ஸ்கொயர்னு அழைக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஏரியா. இங்கே வந்தீங்கன்னா என்டையர் சான் ஃப்ரான்சிஸ்கோ டவுன் டவுனையும் நீங்கள் கவர் பண்ணிடலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து மொத்த ஏரியாவும் பார்க்குறதுக்கு சுற்றி ஷாப்பிங் மால்ஸ், கமர்ஷியல் பில்டிங்ஸ், ஆஃபீஸஸ் எல்லாமே இங்கே இருக்கும். வாங்க இப்படி அப்படியே யூனியன் ஸ்கொயரை சுற்றி பார்ப்போம். இங்கே ஒரு நினைவு சின்னம் இருக்குது. அந்த நினைவு சின்னம் ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அதை நம்ம பார்க்க முடியாது. 1898 அமெரிக்காவுக்கும் ஸ்பானிஷ்க்கும் நடந்த போரில் அமெரிக்கா வெற்றி பெற்றது. அந்த போரோட பேர் தான் பேட்டில் ஆஃப் மெனிலா. அந்த வெற்றியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஜார்ஜ் டேவி, அதோட ஜென்ரலுக்கு இந்த நினைவு சின்னம் வச்சுருக்காங்க. யூனியன் ஸ்கொயர் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தாஜ் ஹோட்டல் இருக்குங்க. பாருங்கள், இந்தியன் ஃப்ளாக் வேறு பறந்துட்டுருக்கு. இந்த ஹோட்டலில் ஒரு நைட் ஸ்டே பண்ணோன்னா அரௌண்ட் 300 to சம்டைம்ஸ் 1000 வரைக்கும் கூட போகுங்க. யூனியன் ஸ்கொயரில் பார்த்திங்கன்னா கேபிள் கார் ஸ்டாப்பும் இருக்குது. போன எபிசோடில் தான் கேபிள் கார் பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ போட்டிருந்தேன். இந்த கேபிள் கார் வித்தியாசமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு. என்ன மேட்டர்னு தெரில. உங்களுக்கு சிட்டி ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும், ஓரளவுக்கு நிறைய மேஜர் அட்ராக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும், ஆனால் கார்லலாம் போக விருப்பம் இல்லைன்னா இந்த ஹாப் அண்ட் ஆஃப் பஸ்ஸை எடுத்திங்கன்னா ஒவ்வொரு மெயின் லொக்கேஷனில் அவங்க இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் சுற்றி பார்த்துட்டு இன்னொரு பஸ் வரும்போது அதில் ஏறிக்கிட்டு அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணலாம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓப்பன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது. இந்த பஸ் ஏற எங்கே வரணும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக யூனியன் ஸ்கொயருக்கு வந்துட்டிங்கன்னா போதும். பஸ் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து நீங்கள் இந்த என்டையர் சிட்டியை சுற்றி பார்க்கலாம். இந்த பில்டிங்கை வேணால் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க. இது ஒரு பெரிய ஹோட்டல் யூனியன் ஸ்கொயருக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. பாருங்கள், பஸ்ஸும் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. சான் ஃப்ரான்சிஸ்கோ சிலிகான் வேலின்னு சொல்லுவோம். சிஸ்டர் சிட்டிஸ் ஆஃப் சான் ஃப்ரான்சிஸ்கோ. நம்ம ஊர் சிலிகான் வேலி பெங்களூரில் இங்கேருந்து 8700 மைல் தொலைவில் இருக்குது. இந்த ஊரை நடந்தே சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப பிடிச்சிச்சு இந்த ஊர். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நான் வாக் பண்ணல. எஸ்எஃப்ஓவில் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு பை ட்ரைவ் சுற்றி பார்த்ததுனால இந்த ஊர் எவ்வளோ அழகாக இருக்குன்றத என்னால் உணர முடியல. இன்றைக்கி பாருங்கள், எவ்வளோ இடத்துக்கு நடந்தே போயிட்டோம். நான் டவுன் டவுனில் இருந்ததுனால இந்த இடங்கள்லாம் பை வாக்கே என்னால் சுற்றி பார்க்க முடியுது. இல்லைனா நிறைய இடத்துல பார்க் பண்ணிவிட்டு வீண் செலவு வேறு பண்ண வேண்டியது வந்திருக்கும். டவுன் டவுன் பக்கத்துலேயோ இல்லை டவுன் டவுன்லேயோ ஸ்டே பண்ணுறதுனால இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் ஜாலியாக சுற்றி பார்க்கலாம், ஜாலியாக நடந்து போகலாம், எப்போ வேணால் போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. யூனியன் ஸ்கொயர் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நின்டெண்டோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் இருந்துச்சுங்க. யூஎஸ்லேயே 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று நியூயார்க், இன்னொன்று சான் ஃப்ரான்சிஸ்கோ. உள்ளே போகலான்னு அப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. பயங்கரமான வரவேற்பு. பாருங்கள், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. எவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. ஷோரூம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. சின்ன வயசில் மேரியோவில் ஆரம்பித்த நின்டெண்டோ கேம்ஸ் இப்போ என் பையன் வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கேரக்டர்ஸ்லாம் இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. குட்டி பசங்க அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா தயவுசெய்து இந்த இடத்துக்கு கூட்டுவாங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு. எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு மேரியோ பொம்மை சும்மா ஒரு ரிமெம்பரன்ஸுக்கு வாங்கலான்னு பார்த்தேன். அதுவே $60 சொன்னாங்க. இந்த மங்கி காங் கிட்டத்தட்ட 40,000 ரூபா வாங்க. பார்த்துக்கோங்க எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்ன்ட்டு. கீழே பேஸ்மெண்ட் போனீங்கன்னா இன்னொரு இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்துட்டு இருந்தது. அங்கேயும் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்தது. பாருங்கள், பசங்க விளாட்றதுக்கு கேமே வச்சுட்டாங்க. எவ்வளோ நேரம் வேணால் விளாட்லாம், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அவ்வளோதான். இந்த இடத்துலேருந்து என் பையனை கூட்டின்னு வரத்துக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. வீட்லேயும் விளையாடுறான், இங்கேயும் விளையாடுறான். என்னத்த பண்ணுறது இவனை. இதுதாங்க நான் சொன்ன மேரியோ பொம்மை. நல்லா இருக்குல்ல, ஆனால் வாங்கலை. இதுதான் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஏரியா. எல்லா ஆஃபீஸஸும் இந்த இடத்துல தான் இருக்குது. நம்ம வீடியோவை இந்தியாவிலேருந்து யாராவது வயசானவங்க பார்த்தாங்க, உங்கள் பசங்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவில் தான் உங்கள் பையனோட ஆஃபீஸ் இருக்குது. ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸோட கிட்டத்தட்ட 6 கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த ஏரியாவில் தான் இருக்குது. வெல்ஸ் ஃபார்கோ, சேல்ஸ்ஃபோர்ஸ், அப்புறம் விசா, இந்த மாதிரி கம்பெனிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது.
உங்களுக்கு ஒரு தெரு விடாமல் நான் சுற்றி காமிச்சிட்டேன். நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்ஓ வந்து சுற்றி பார்த்த ஃபீல் உங்களுக்கு முதலையும் நான் சொன்னேன் தெரியுமா வீடியோட ஸ்டார்டிங்கில், அந்த ஃபீல் கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இனிமேல் எஸ்எஃப்ஓ வந்தீங்கன்னா அந்த லெஃப்ட்டில் போயிட்டு ரைட்டில் போனால் அந்த கடை இருக்கும் பாரு, அங்கே போயிடலாம், அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு எஸ்எஃப்ஓ காமிச்சிட்ருப்பேன்னு நம்புகிறேன். ஜஸ்ட் கிட்டிங். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எஸ்எஃப்ஓவை காட்டணுன்றது தான் ஐடியா பிஹைண்ட் திஸ் வீடியோ. ஐ திங்க் அது ஓரளவுக்கு நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டவுன் டவுன் ஏரியாலாம் காமிச்சது போதும். இங்கே பாருங்கள், டவுன் டவுன் ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா அந்த பைக்ஸ் வச்சுருப்பாங்க. கூகுள் பைக் இது பேர் தான். நீங்கள் பே பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ எடுத்துகிட்டு போகலாம். திரும்ப அந்தந்த பார்க்கிங் ஸ்டேஷனில் வண்டியை விட்டுடணும். டவுன் டவுன் ஏரியா ஃபுல்லாக பார்த்தாச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் ஃபெரி பில்டிங். அதாவது சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஐலாண்டுக்கு நீங்கள் பை போட்டில் போகணுன்னா இந்த ஃபெரி ஏரியாவுக்கு தான் வரணும். இங்கேருந்து நீங்கள் போகலாம். நம்ம அல்கேட்ரஸ் பார்த்தோம் தெரியுங்களா, அதுவும் ஒரு ஃபெரி ஏரியா தான். ஆனால் அது வேறு இடத்துல இருக்குது. இது வந்து பேசஞ்சர்ஸ்லாம் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய ஒரு ஃபெரி ஏரியா. இங்கேருந்து தான் பக்கத்தில் இருக்கிற சோசலிட்டோ, அதுக்கப்புறம் இன்னும் குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதுக்கெலாம் வந்து மக்கள் ட்ராவல் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு ஃபெரி சர்வீஸ். $15 கொடுத்திங்கன்னா போதும், நீங்கள் சவுசலிட்டோ வரைக்கும் கூட போயிட்டு வந்துடலாம். ஒரு டே ஃபுல்லாக சவுசலிட்டோ சுற்றி பார்க்கணுன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஃபெரியில் ட்ராவல் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபெரி ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா எக்கச்சக்க கடைகள் இருக்குங்க. ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு இந்த பீச் ஏரியாவில் ஒரு வாக் போயிட்டு நீங்கள் பொறுமையாக ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த இடம். ஐ ஹைலி ரெக்கமெண்ட். நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் எஸ்எஃப்ஓ வந்தீங்கன்னா இந்த ஃபெரி ஸ்டேஷன் வாங்க. வந்துட்டு கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த பீச்சை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது நல்லா டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம். பாருங்கள், ஒரு ஃபெரி வந்துருச்சு. இப்போது பக்கத்தில் இருக்கிற ஐலாண்டுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஃபெரியிலேருந்து தான் மக்கள் போக போகிறாங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. ஐஸ்கிரீம்ஸ்லேருந்து பேஸ்ட்ரீஸ் வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லேருந்து மெடிட்டேரியன் வரைக்கும் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். ஃபெரி பில்டிங்குள்ளே மட்டும் நிறைய கடைகள் இல்லைங்க. ஃபெரி பில்டிங்லேருந்து வெளியில் வந்த உடனே பார்த்திங்கன்னா மார்க்கெட் பிளேஸ்னு அழைக்கக்கூடிய இந்த இடத்துல எக்கச்சக்க கடைகள், ஷாப்பிங் ஏரியா நிறைய இருக்குது. சான் ஃப்ரான்சிஸ்கோட ஃபேமஸ் சோடோ ப்ரெட்டு இங்கே கிடைக்கும். சீஸ், சாக்லேட்ஸ், ஏதாவது ஒரு நல்லா காஃபி குடிக்கணுன்னா கூட இந்த இடத்துல இருந்து நீங்கள் குடிச்சிட்டு போகலாம். இந்த இடம் சுற்றி பார்த்துட்டு இங்கே 2 சூப்பரான ஸ்டாச்சு இருக்குங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு விமன் சீ காடஸ்னு அழைக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சு. இந்த சீ காடஸ் வந்து ஒரு பிரான்ஸ் ஸ்கல்ப்சர். ஒரு காடஸ் மாதிரியே தோன்ற மாதிரி வச்சுருப்பாங்க. கீழே இருக்கிற குட்டி பையன் கிடையாது. நம்ம காந்தி தாத்தா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா காந்தி தாத்தா ஸ்டாச்சுவும் ஒன்று இருக்குது. அங்கேயும் நின்று கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். ஃபெரி ஸ்டேஷன் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஃபெரி ஸ்டேஷன் அடுத்து ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் என்னடா இதெல்லாம் டூரிஸ்ட் அட்ராக்ஷனா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட வரலாறு என்னன்றதை இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். பெயிண்டட் லேடிஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அது என்ன இடம்னு இப்போ நீங்கள் பாருங்கள். காரை பார்க் பண்ணிட்டு நடந்து போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோவோட மோஸ்ட் ஐகானிக் அண்ட் மோஸ்ட் கலர்ஃபுல் ஸ்பாட். என்னடா இவ்வளோ சஸ்பென்ஸ் சொல்கிறியே, எங்கடா இங்கே கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா வீடுகள்லாம் தெரியுது பார்த்தீங்களா, இதைத்தான் சொன்னேன். இந்த வீடுகள் பேர் பெயிண்டட் லேடிஸ். இந்த அழகான விக்டோரியன் ஹவுஸ் 1890s கட்டப்பட்டது. ஒவ்வொரு வீடும் ஒரு பெயிண்டிங் மாதிரி. அதனால தான் பெயிண்டட் லேடிஸ்னு பேர் வச்சுருக்காங்க. நிறைய போஸ்ட் கார்ட்ஸ் அப்புறம் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் சேவர்ஸ் எல்லாம் இந்த வீடுகள் உங்களால் பார்க்க முடியும். அது போக இந்த வீடுகள் பார்த்திங்கன்னா பல ஹாலிவுட் மூவிஸ், டிவி ஷோலெலாம் வந்திருக்கு. அதனால் ரொம்ப பாப்புலர். இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் இருக்கிற அலாமோ ஸ்கொயர் பார்க்லேருந்து இந்த பெயிண்டட் லேடிஸையும் பின்னால் பாருங்கள் சிட்டி ஸ்கைலைனும் ஒரே ஃப்ரேமில் கேப்சர் பண்ணுறதுக்காக எக்கச்சக்க பேர் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இந்த இடத்துல நின்றுட்டு பர்ஃபெக்டான ஒரு பிக்சரை கேப்சர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. கிட்ட போய்ட்டு இந்த வீடுகள்லாம் போய் பார்க்கலாம். என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியல. பட் எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு இந்த வீடுகள் வந்து பார்க்குறாங்க தெரியுமா? சான்ஸே இல்லைங்க. அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். இந்த பில்டிங்கை வந்து நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க தெரியுமா? வாரணமாயிரம் படத்தில் சூர்யா வந்து அடியே கொள்ளுதே பாட்டில் டான்ஸ் ஆடிப்பார் பாருங்க, அந்த இடம் தான் இது. நிறைய ஷார்ட்ஸ் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க அந்த பர்டிகுலர் சாங்கை. வாங்க இப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்னு போய் சுற்றி பார்ப்போம்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் 1915 நடந்த பனமா பசிபிக் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போக்காக கட்டப்பட்டதுங்க. அந்த காலத்திலே இவ்வளோ அழகான ஒரு ஆர்கிடெக்சர். இதை நான் சர்க்காஸ்டிக்காக தான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்த எப்படி ப்ரமோட் பண்ணி எந்த அளவுக்கு ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக வச்சுருக்காங்க பாருங்கள். 1915 கட்டப்பட்டதே இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஊர் பேலசஸ்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அது எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், அது எப்படி பராமரிக்கலாம். ஆனால் அதெல்லாம் நம்ம செய்கிறதே இல்லை. சரி, இப்போது இந்த விஷயத்துக்கு வருவோம். இங்கே இருக்கிற லேக், க்ரீனரி, ஸ்வான்ஸ் எல்லாமே ஒரு மூவி செட் மாதிரி இருக்குங்க. ஃபோட்டோஸ் எடுக்க, ரீல்ஸ் போட, ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸ்க்கெலாம் எல்லாத்துக்கும் சரியான ஸ்பாட். அதனால் குறிப்பாக அந்த ப்ரீ வெட்டிங்க்கு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் வருவாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பெரிய டோம் தான் பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸோட ஹைலைட்டு. ரோமன் ப்ளஸ் க்ரீக் ஸ்டைல் ஆர்கிடெக்சர், ஒவ்வொரு பில்லரும் ஆர்ட் ஒர்க் மாதிரி இருக்கும். இங்கே வாக் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபீல் கொடுக்குது. ஆக்சுவலாக ஒரு மனசு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சிட்டியில் இருக்கிறோம், சிட்டி பக்கத்தில் இவ்வளோ ஒரு பிஸியான ஒரு சிட்டி பக்கத்தில் இருக்கிறோன்ற ஃபீலே இல்லைங்க. ஒரு சரியான பீஸ்ஃபுல் வைப் கொடுக்குது. இங்கேருந்து அப்படி தலையை தூக்கி மேலே பார்த்திங்கன்னா அந்த பிரம்மாண்டம் கண்ணு முன்னாடி கண்டிப்பாக தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பேலஸ்க்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்குது. அதை ஒட்டி நிறைய கார்டன்லாம் இருக்குது. சில இடங்கள் நல்லா பராமரிச்சிருக்காங்க, பட் சில இடம்லாம் சரியாகவே இல்லை. அதனால் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். இந்த இடத்தோட ஹைலைட்டே என்னென்னு கேட்டிங்கன்னா, சன்செட் டைமில் இந்த இடம் வந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் வெயிட் பண்ணி இருட்டுற வரைக்கும் இந்த இடத்துல இருந்தேன். 9:15 தாங்க இருட்டுச்சு. கிட்டத்தட்ட 1 hour காரில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இந்த கோல்டன் லைட் இந்த ஆர்கிடெக்சரில் விழும்போது ரொம்ப ரொம்ப பார்க்க அழகாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த கலிஃபோர்னியா சீரீஸில் சான் ஃப்ரான்சிஸ்கோ எபிசோட் இதோட முடியுது. அடுத்து பார்த்திங்கன்னா சிலிகான் வேலி போக போகிறோம். டெக் இண்டஸ்ட்ரியோட கேபிட்டல் ஆர் ஹோம்னு சொல்லலாம். சிலிகான் வேலி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லேக் டாஹோ போக போகிறோம். கலிஃபோர்னியா சீரீஸ் தொடர போது பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விஷ்ணு.